சார் ஒரு நான் முதலே சொன்னேன், ஆளுக்கு ஒரு கேள்வி. இந்த கேள்வி எதுவா இருக்கணும், ஜோதிடத்துக்குள்ள இருக்கணும். கேளுங்கப்பா, ஆளுக்கு அதுவும் நல்லதுதான். ஒரு கேள்வி கேளுங்க, அதுக்கு அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு மத்தவங்க கொடுங்க. உங்களுக்கு சந்தேகம் உங்க குடும்பத்துல இந்த நாளை நானும் கடிகரும் சாதாரணமா குறிக்கல. உங்களுக்கு என்ன கேள்வி ரொம்ப நாள் நம்ம ஜோதிடர்களுக்கு எப்படி புகழ் வரணும்னு ஆராய்ச்சி பண்ணி நம்ம முன்னோர்கள் நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொடுத்திருக்கிற விஷயத்தை எடுத்து நம்ம ஜோதிடர்களுக்கு குரு சுக்கரனை பார்க்கிற போது வெள்ளி கொடுத்தா வெள்ளி தங்கமா மாறும். அதுக்கு தான் வெள்ளியும் தங்கமும் சேர்ந்து கொடுத்தது. சார் வணக்கம், என் பேர் கோமதி. ஒரு பெண் ருதுவாகுது இல்லைங்க ஐயா, ஒரு பெண் ருதுவாகும் அந்த காலகட்டத்தை எப்படிங்க ஐயா நிர்ணயம் செய்யறது? இப்போ ருதுவான பருவத்தில் பேரண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க, இந்த பெண் என்ன காலகட்டத்தில் ருதுவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படிங்க ஐயா நம்ம ஜோதிடத்தில் கிரகநிலை எந்த பாவகத்தை எடுத்து நம்ம? வெரி குட் வெரி குட் வெரி குட். ஒரு பொண்ணு எப்போ ருதுவாகுன்னு கேட்டாங்கன்னா உங்களால சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா அதை வேற மாதிரி சொல்லணும். நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா சொல்றேன். ருதுவாகிற இடம் நம்ம பார்வையில பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் நம்ம மூஞ்சா பார்த்து சொல்றதுக்கு. ருதுவாகிற இடம் யாராலையும் சொல்ல முடியாது. ருது ஜாதகத்தை பத்தி யார் சொல்லி இருக்கிறா? நம்ம ஜோதிடத்துல யாரோ ஒருத்தர் சொல்லி இருப்பார்ல. யார் அவரு? நாரதர் சொல்லியிருக்கார் ருது ஜாதகத்தையும் பார்க்கணும்னு. ருது ஜாதகத்தையும் இன்ன கிழமையில ருதுவானா இன்ன நல்லது கெட்டது சொல்லியிருக்காரு. தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணு திடீர்னு காலையில பார்த்தா அது ருதுவா இருக்குதுன்னு பாக்குறாங்க. அங்க யார மாமனை கூப்பிட்டு பார்க்க முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரரை கூப்பிட்டு பார்க்க முடியுமா? ருதுவான பிள்ளைய அம்மா பார்க்கவே கூடாது இல்லையா? அப்புறம் வீட்டுல அவங்க அம்மா மட்டும் தான் இருக்குதான்னு பாப்பா. ருதுவான ஜாதகத்தையும் கல்யாணத்துக்கு பார்க்கணும். நாரதர் சொல்லியிருக்கார் ருது ஜாதகத்துக்கு பலன். அச்சா நீங்க சொல்றா நீங்க பாட்டுக்கு தோராயிரமா அடிச்சிட வேண்டியதுதான். எப்படியும் 19 வயசுல ஆகும்னு சொல்லுங்க. ருதுவாகிறத சொல்லவே கூடாது, யாராலையும் சொல்ல முடியாது. சம்பந்தப்பட்ட பிள்ளையும் சொல்ல முடியாது, சம்பந்தப்பட்ட பிள்ளையோட அம்மாவும் சொல்ல முடியாது. ஆன பிறகு நீங்க கணக்கு போட்டு கண்டுபிடிக்கலாம். நன்றி. ஆன பிறகு எந்த கிரகத்தினுடைய பார்வையினுடைய சூட்டுனால அது ஆச்சுன்னு ஆன பிறகு தான் நேரம் போக முடியுமே தவிர அது தோராயிரமா அந்த நகரத்துக்குள்ள சொல்லலாம். சொல்லுங்கப்பா. ஐயா வணக்கங்க ஐயா, என் பேர் சஷ்டிங்கய்யா. ஐயா வீடு கட்டுற அமைப்பு எப்போ வரும்? வீடு கட்டுற அமைப்பு யாருக்கு நானா பாவங்கய்யா? வீடு கட்டுற அமைப்பு யாருக்கு வரும்னா யாருக்கு கட்டுறது? யார் கட்டுறா வீடு? யார் கட்டுறாமா? நான் அம்மாக்கு கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்க, தடங்கள் ஆயிட்டே இருக்கு. இல்ல நீங்க கட்டுறீங்களா பொதுவா கேக்குறீங்களா? நாங்க கட்டுறோங்க. நீங்க கட்ட போறீங்களா? அது எப்ப வரும்னு கேக்குறீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் ஜாதகமே ஒண்ணுமே சொல்லல. இப்ப கையை இப்படி இறுக்கி வச்சுக்கிட்டீங்க, ஜாதகமும் கொடுக்கல. வீடு கட்டுறவங்க எப்ப வரும்னா என்ன லக்னம்? நீங்க மகர லக்னங்கய்யா. மகர. வெரி குட். என்ன ராசி? கன்னி ராசிங்கய்யா. ஜோதிடம் தெரியுமா? தெரியுங்கய்யா. தெரியுமா? தெரியுங்கய்யா. எவ்வளவு நாளா படிச்சீங்க? 2 வருஷமா படிச்சிருக்கேன். வெரி குட். யாருக்கிட்ட படிச்சீங்க? ஐயாட்ட தாங்கய்யா. அதான் நீங்க கணியர்கிட்ட படிச்சேன்னு சொல்ற ஒவ்வொரு மாணவரும் இந்த எழுதி காகிதம் வச்சுட்டு படிக்க கூடாது. அது அவரு பேரையும் கெடுத்துரும், என் பேரையும் கெடுத்துரும். மனப்பாடம் பண்ணணும். என்னங்க? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக இல்லையா? படிச்சா போத நிக்கணும் மைண்ட்ல. இப்ப நீங்க மகர லக்னம், நீங்க 4ஆம் இடம் தான் வீடு. என்னங்க? 4ஆம் இடம் தாங்க. சுக்கரன் தான் கற்றவர். ஓகேயா. ஏன்னா இருக்க போறதில்ல, சுக்கரன் தானே குடி இருப்பாரு. வீட்டை கட்டி அண்ணன் தம்பிக்கா கொடுப்பாங்க. அப்ப மகர லக்னத்துக்கு 4ஆம் இடம் செவ்வாய் கொடுக்க எங்க இருக்காரு? மேசத்துல தாங்க. மேசத்துல தாங்க. மேசத்துல இருக்காரா? ஆமாங்கய்யா. ஆட்சியிலேயே இருக்காரு. ஆமாய்யா. எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு? பரணி நட்சத்திரங்கய்யா. பரணி சுக்கரனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்காரு. எத்தனாவது பாதத்தில் இருக்காரு? 3ஆம் பாதத்துல இருக்காரு. 3ஆம் பாதத்துக்கு சுக்கரன் எங்க இருப்பார்? 3ஆம் பாதத்துக்கு சுக்கரன் நிமிஷத்துல எங்க இருப்பார்? துலாம்ல இருப்பாருங்கய்யா. அப்ப துலா அவர் வீடுதானே இல்லையா? அப்ப துலாத்தை குரு பார்க்கும் போது கட்டுவீங்க. சரிங்கய்யா. ஓகேயா.
ஓகே, ரொம்ப நன்றிங்கய்யா, தேங்க்யூ. சரியா? நீங்க கட்டுவீங்கிறது இதுதான் ஒரு சாட்சி. அவங்க கிட்ட எல்லாம் கேட்ட கொடுக்கல. அவர் தான் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்து நீங்க வீடு கட்டுவீங்கன்னா காப்பி வந்தது, அப்ப கட்டுவீங்க. கொடுக்கல, எல்லாருக்கும் அப்படித்தான். இதே மெத்தட் தான் எல்லாரும் வீடு கட்டுறதுக்கு நீங்க சொல்லணும். நீங்க ஜோதிடத்தில் அல்ல, எதுல வேணாலும் ஜோதிட சம்பந்தமா கேள்வி கேட்கலாம். எல்லாருக்கும் அந்த உரிமை உண்டு. அது கடியருடைய மாணவர்கள் மட்டும்தான் கிட்ட கேட்க முடியும். கேளுக்குமா, நான் காதல கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஐயா, ஒருத்தருக்கு தொழில் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கு. அது மாதிரி மாறி மாறி போயிட்டே இருக்கிற உங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு? நிலையான ஒரு தொழில்ல இல்ல. அவர் கொடுக்கும் போது வேண்டாம் பிரபைன்னா அவராவது பண்ண மாதிரி ஆயிரும். அதுக்காக குடிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்கப்பா. தொழில் வந்து மாறி மாறி 2 வருஷம் அல்லது 5 வருஷத்துக்கு ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பாரு. திருப்பி மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கிறதுக்கு தொழில் மாறிக்கிட்டே போகுது. ஒரு ஸ்டாண்டர்டா இல்ல, ஸ்டடியா இல்ல. யாருக்கு? பொதுவா இல்ல, யாருக்குன்னு வேணுமே. பொதுவா இப்படி சொல்ல முடியும்? எனக்கு இல்லையா? அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு சொன்ன பொதுவா தான் இப்படி சொல்றோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். இல்ல, உங்க லக்னம் என்ன? மேஷ லக்னம். மேஷ லக்னம். 10ஆம் இடத்தோடு யாரு? சனி. சனி எங்க இருக்காரு உங்களுக்கு? 8ஆம் வீடு விருச்சிக ராசி. 8ஆம் வீடு விருச்சிக ராசி. 10ஆம் வீட்டோடு 8ஆம் வீட்டுல இருந்தான்னா மாற்றம் தான் வரணும். மாறி மாறி தான் வரணும். அப்ப நீங்க முத ஜாயின் பண்ணீங்க பாருங்க, அந்த நட்சத்திரம் தெரிஞ்சாதான் மாறாம இருக்க வைக்க முடியும். ஜாயின் பண்ணது அந்த நட்சத்திரம் எத்தனை மணிக்கு, என்ன லக்னம்? ஜாயின் பண்ணலைங்க எதுலையும். எந்த இதுலையும் இது வரல ஜாயின் பண்ணல. ஒரு இதை எடுத்து படிச்சோம் அப்படின்னா அடுத்தது மாறிக்கிட்டே போயிட்டே இருக்கும். இல்ல, எந்த லக்னத்துல முத நீங்க வேலையில ஜாயின் பண்ணீங்க? அது சரியா தெரியலைங்க. தெரியல. அப்ப நான் ஜாதகம் படிக்கிறதுல தெரியல. எந்த நட்சத்திரம் தெரியுமா? தெரியலைங்க ஐயா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குது இல்ல? என்ன நட்சத்திரத்துல ஆச்சு? அதுவும் தெரியலைங்க. அதுவும் என்னங்க, அவரையாவது தெரியுமா? வந்திருக்காரா? தெரியுங்க ஐயா. வந்திருக்காரா இல்லையா? இப்பதான் கிளம்புனாருங்க ஐயா. அவரை அனுப்பிட்ட பிறகு ரகசியமா கேட்கறீங்க பாருங்க. அவர் இருக்கும்போதே கேட்டுக்கூடாதா? வேலை நம்ம ஒரு செயல் செய்யற போது செயல் செய்கிற அந்த நட்சத்திரம் தவறாக இருக்குமானால் உங்களுக்கு, ஏன்னா சரி அஷ்டமத்தில் இருக்கிறார், அதனால எவ்வளவு சின்சியரா செஞ்சாலும் கூட அவர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். ஏன் பார்த்தா அவர் ஜனனகாலமே உங்களுக்கு மறைச்சிட்டார். ஜீவனாதிபதி மறைச்சிட்டார் இல்லையா? மறைஞ்சது மட்டுமல்ல, யாரோட அவரோட சத்துரு வீட்டில் மறைச்சிருக்கார். விருச்சிகத்தம் தானே சரி உங்களுக்கு? ஆமாங்க ஐயா. அவருடைய சத்துரு வீட்டில் மறைஞ்சிருக்காரு. அதனால மாறுறது நல்லதுதான். உங்களுக்கு மாறுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. திடீர்னு நல்ல இடத்துல உங்களை உட்கார வச்சிடும். அதுக்கு என்ன செய்யணும்? ஜீவனாதிபதி ஆகப்பட்ட சந்திரனுடைய மந்திரம் தெரியுமா உங்களுக்கு? ஐயா 10ஆம் இடத்து சனி பகவானுடைய மந்திரம் சொல்லி இருக்கீங்களா? இல்லைங்க ஐயா. ஏன் சொல்ல? ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணுமா? சொல்லு. நம்ம எந்த பர்பஸுக்காக போறோமோ அந்த பர்பஸுக்குரிய கிரகத்தோட மந்திரம் தான் கட்டாயம் சொல்லணும் இல்லையா? சரி, தெரியல, சொல்லவும் முடியாது. தெரியுமா தெரியாதா சனி பகவானுடைய மந்திரம்? தெரியுங்க ஐயா. தெரியுமில்ல, சொல்லுங்க. இப்ப திடீர்னு கேட்டா ஞாபகம் இல்லைங்க. சொல்லுங்க. நீங்க சொல்றீங்களா? ஏங்க அவங்க வீட்டுக்காரர் போயிட்டாருங்க, அவர் வந்தா தான் சொல்ல முடியும். ஐயா இப்ப நீ மனப்பாடமா ஞாபகத்துல இல்லைங்க ஐயா. எவ்வளவு நாளா ஜோசியம் படிக்கிறீங்க? இப்பதாங்க ஐயா ஸ்டார்டிங் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எத்தனை நாள்? ஒரு வருஷமாங்க ஐயா. 1.5 வருஷமா? ஒரு வருஷமா. ஒரு வருஷமா நீங்க ஜீவனாதிபதி கிரகத்தோட மந்திரத்தையே மனப்பாடம் பண்ணலன்னு என்ன அர்த்தம்? போட்டு இப்ப நான் சொல்ற மனப்பாடம் பண்ணிக்க. பூரா மந்திரத்தையும் சொல்ல முடியாது. இப்ப காலையில ஒருத்தர் வாராகி படம் கொண்டாந்து கொடுத்தார். 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாராகியை பத்தி பேசுறேன். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் வாராகி பேர் அடிபடுது. வாராகி வந்து லலிதா பரமேஸ்வருடைய பட தளபதி. உங்களுக்கு எந்த செயல்ல தப்பு வருதோ அந்த செயலுக்குடைய கிரகம் யாரோ அவரை தான் பிடிப்பா. அவர் என்ன நட்சத்திரம்? அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரம். உங்க சனி அனுஷத்தில் இருக்காரா?
அனுச நட்சத்திரம் பவர்ஃபுல் நட்சத்திரம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுங்க ஐயா. அருமையான நட்சத்திரம் அனுஷம். விருச்சிக ராசியில விருச்சிக ராசியில மேசத்தை விட அனுஷத்துக்கு தான் பவர் அதிகம். ஏன்னு சொல்லுங்க, அது இது ஸ்திரம். உங்களுக்கு வந்து சர லக்னமா போச்சு, ஸ்திரம் வந்து ஜீவனமா போச்சு. அப்ப சரி மந்திரம் பெருசா மந்திரத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை. நவக்கிரக மந்திரம் 9 பாவம் தெரியுமா? தெரியுங்க ஐயா. ஆனா வந்து மனப்படமா சரி, எதுவும் ஏதாவது தெரியாது. ஒரு கிரகத்தை சொல்லுங்களேன். மனப்படமா எதுவும் தெரியலைங்க ஐயா. முனிவர்கள் ஏவரோடு மூர்த்திகள் முதுநிறுவத்தல் மனிதன் தன் சகல வாழ்வின் மகிமை அல்லாதுண்டோ சூரியனோட அறிவுள்ள தெய்வம் நீயே காக வேறும் சரியனே உன்னை துதிப்பே தமிழனேற்கு அருள் செய்வாய். சூரியனோட நட்சத்திரம் மட்டும் தெரியும். ஆதித்யாய வித்மகே பாஸ்கராய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். ஆதித்யாய சோமாய் மங்களாய் புதாய் பிரகஸ்பதியாய் சுக்கராய் சனீஸ்வராய் ராக கதவே நம்ம கண்டா தீர்த்து போச்சா? அலைகடல் அதன் தில்லியா காசியின் இருளை நீக்கி கதிரடியாக இயங்கும் பூசரை உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியனுடைய தேர்மை மகாக்கிரி வளமாய் வந்த தேசிகாவுடைய ரட்சிப்பை செங்கதரவனை போற்றி போற்றின்னு சொல்லிட்டோம் இல்லையா? சனி பகவானுக்கு அது பெரிய மந்திரம். அது முனிவர்கள் ஏவல் மூர்த்திகள் முதல் மனிதன் தன் சகல வாழ்வும் மகிமைகள் நாதுண்டோ கடிவள தெய்வம் நீயே கதிர் செய்யே காகபேரும் சனியினே தமிழனேர் அருள் செய்வாய் என்னீங்கன்னா உங்க வேலை ஸ்டாண்டர்ட் ஆயிடும். நீங்க அதை செய்யலன்னா வீட்டுல சாப்பாடு இருக்குது ஆனா போட மாட்டேன்னு அர்த்தம். சரிங்க ஐயா. அவரை கூப்பிடணும். அவர் இந்த மற்ற கிரகத்துக்கு அவருக்குள்ள வித்தியாசம்